ஓய்வு நாளிலும் கூட நாம் இந்த நாளுக்கு உண்டான ஒரு காரியத்தை நான் காலையில் யோசனை பண்ணி தியானித்து கொண்டு இருக்கும்போது, எஸ்தர் ராஜாத்திக்கு கர்த்தர் சொன்னார், எஸ்தர் ராஜாத்திக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அதனால் கர்த்தர் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற துக்கம் மாறுதலை முடிய போகிறது, பலவீனம் மாறுதலை முடிய போகிறது, நெருக்கம் மாறுதலை முடிய போகிறது, நிந்தை மாறுதலை முடிய போகிறது, பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை மாறுதலை முடிய போகிறது. உங்கள் நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி வைத்து கர்த்தர் மாறுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் மாறுதல் உண்டாக போகிறது, உங்கள் குடும்பத்தில் மாற்றம் உண்டாக போகிறது. கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றி அமைக்க போகிறார். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி காரியம் மாறுதலை முடிந்தது போல் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு காரியத்தை மாறுதலாய் முடித்து கொடுக்க போகிறார். இன்னொரு வருஷம் ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை கொல்லணும், அழிக்கணும் அப்படி என்று உடன் பிறந்தவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் நினைவை அதமாக்கி அந்த தீமையை என்ன செஞ்சார்? நன்மையாக மாற்றினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம முன்னேறினா யாருக்கும் பிடிக்காது, நம்ம நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்காது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நல்லா இருக்கானு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம எப்போ கெட்டு போகணும், எப்போ விழுகணும், எப்போ அவமானப்படணும், எப்போ நிந்திக்கப்படணும் அப்படிங்கிறத குறித்து நிறைய பேர் நம்மளை என்ன செய்வாங்க? கண்காணித்து கொண்டு இருப்பாங்க. அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கெட்டு போனால் கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எத்தனை மனிதர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும், ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நமக்காக நன்மையாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன தீமை வருது உங்கள் வீட்டுக்கு, என்ன பிரச்சனை வருது உங்கள் வீட்டுக்கு, ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த நெருக்கம் வருது, ஏன் இந்த தோல்வி வருது என்று நினைத்தால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றப் போகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மையிலே முடிய போகிறது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமை நடந்து கொண்டு இருக்கிறதா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறதா, ஏதாவது குடும்பத்தில் ஒரு சமான குலைச்சல் நடந்து கொண்டு இருக்கிறதா, ஏதாவது ஒரு நிந்தை உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறதா, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்குற கர்த்தர் நான் உங்கள் குடும்பத்தில் தீமையை நன்மையாக மாற்றப் போகிறேன். நீ கவலைப்படாது. தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் அவர் மாற்றுகிறவர். காலத்தை சமயத்தை மாற்றுகிற கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் நன்மை செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒருபோது ஒரு மனிதனுக்கு தீமை செய்ததே கிடையாது, தீமை நினைத்ததே கிடையாது. ஆனால் பாவங்களை மன்னித்து நமக்கு நன்மை செய்கிற கர்த்தர். அதனால் இன்றைக்கி தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். யோசிப்பு யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யலை, யாரையும் கெடுக்கலை. ஆனால் அவருக்கு ஒரு சோதனை, ஒரு குழிக்குள்ளே போட்டு அவனை சாக வைக்கணும்னு உறவினர்கள் கிடையாது, சொந்தக்காரங்க கிடையாது, புறஜாதி கிடையாது, கூட பிறந்த சகோதரர்களை என்ன செய்கிறாங்க? அந்த யோசேப்பை குழியில் போட்டு கொள்கிறாங்க. பார்த்துக்கோ. ஆனால் கர்த்தர் கிருபை, அந்த யோசேப்பு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எகிப்தில் விற்று போட்டுட்டாங்க. அடிமையாக போகிறார். அடிமையாக போகும்போது பார்த்துக்கொள்ளுங்க, அவர் செய்கிற அங்கே வேலையில் கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு கட்டட நிபுணர் மாதிரி, ஒரு அரண்மனையை அலங்கரிப்பதிலையும் அரண்மனையை வெளியே இருக்கிற எல்லா காரியத்தையும் சரி பண்ணவும் ஒரு அறிவு ஆற்றல் படைத்தவராய் அவர் இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு லெவலில் அவர் முன்னேறினார். செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. ஆனால் ஜெயிலையும் கர்த்தர் கிருபை இருந்தது. ஜெயிலையும் அங்கே ஒரு அடிமை இல்லாமல் ஒரு 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 ஸ்டெடியான ஒரு தலைவர் போல் அங்கே இருந்தார். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? அந்த எகிப்திய ஆளும்படியாக ஒரு கவர்னர் போல் என்ன செஞ்சார்? மாறினார். ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தீமை செய்யணும், அழிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் தீமையை அந்த யோசேப்புக்கு என்ன செஞ்சார்? நன்மையாக மாற்றி அமைத்தார். ஆமென். அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் நம்மளை கர்த்தர் உயர்த்த நினைக்கிறார், மேன்மையாக்க நினைக்கிறார்.
ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம முன்னேற விட மாட்டுறாங்க, நம்மளை உயர்வை தடுக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தடுத்தாலும் தேவரில் செய்ய நினச்சது ஒன்று நம்ம வாழ்க்கையில் தடையே படாது. அல்லேலூயா. காரணம், அவர்கள் தடைகள் நீக்கும் தயாபரரே துணையாய் வாருமையா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாருமையா, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் அல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் அல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. அல்லேலூயா. ஒரு புதிய வாழ்வை கொடுக்குற கர்த்தர். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. என்னவா மாறிடுச்சு? மாறிடுச்சா மாறலையா? கர்த்தர் கசப்பை மாற்றுகிறவர், கர்த்தர் துக்கத்தை மாற்றுகிறவர். நீங்கள் நல்லா கவனிங்களேன். இஸ்ரேல் மக்கள் பிரயாணப்பட்டு வரும்போது வனாந்தரத்தை நடந்து வர்றாங்க. குழந்தைகள், ஆடு மாடு, பிராணிகள், பறவைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வரும்போது நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் தண்ணி இருக்கிறது, ஆனால் ஒரு சில இடங்களில் தண்ணியே இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. 3 நாளாக தண்ணி குடிக்காமல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ 3 நாளாக தண்ணி இல்லையே அப்படி சொல்லும்போது அந்த மக்கள் யாரை முறுமுறுக்காங்க தெரியுமா? மோசையை முறுமுறுக்கிறாங்க. மோசையை யாத்திராமத்தில் மோசையை முறுமுறுக்கிறாங்க. அந்த மோசையை ஏன் தண்ணி இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வர்றாங்க. மோசை என்ன செய்ய முடியும்? அப்போ தண்ணி இல்லைன்னா ஒரு ஜெபம் பண்ணணும். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன மக்கள் மோசையை என்ன செய்கிறாங்க, என்ன மோசையை கொஞ்சிறாங்களா கெஞ்சிறாங்களா? அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். யாரை முறுமுறுக்கிறாங்க? மோசையை முறுமுறுக்கிறாங்க. அவர் தான் நடத்துகிறவர் மக்களை. நாங்கள் எண்ணத்தை குடிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? மோசை முறுமுறுக்கிறாங்க. மோசை என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே கர்த்தர், இங்கே இருங்களேன், நிறைய நேரங்களில் நம்ம குடும்பங்களிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், நம்ம குடும்பத்திலேயே ஒரு பெரிய மேன்மை இருக்குது, நம்மளுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைங்க மூலமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடியாக இருப்பார், நம்ம தெரியாது. ஆனால் அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஒரு குளத்தை பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஆறை பார்க்குறாங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க, ஆகா தண்ணி கிடச்சிருச்சான்னு சொல்லி. ஆனால் தண்ணி எடுத்து வாயில் வைக்கிறாங்க, அதில் வாயில் வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு. பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு கசப்பான தண்ணி குடிக்க முடியாது, நாக்கில் வைக்க முடியல, அப்படிப்பட்ட கசப்பு. அப்போ மக்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. மோசையை பிடிச்சி வைக்கிறாங்க. மோசே, நாங்கள் எகிப்தில் இருந்துட்டு போக முடியல, இங்கே கூட்டி வந்து எங்களை தண்ணி இல்லாமல் சாக வைக்கிறதுக்காக கூட்டி வந்த அப்படின்னு சொல்லி மோசையை முறுமுறுக்கிறாங்க, மோசையை குற்றப்படுத்துகிறாங்க, மோசையை குறை சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஜெபிக்கிறார். ஆனால் ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது, கசம் தண்ணி. ஆனால் பக்கத்தில் ஒரு மரமும் இருக்குது. அந்த குளத்து பக்கத்தில் ஒரு மரமும் இருக்குது. மரத்தை பிடிச்சிட்டு கத்துறாங்க. ஆனால் மோசே ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ண கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. மோசே, அந்த குளத்து பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பாரு, அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்து கொப்பு கட்டை எல்லாம் தூக்கி என்ன செய், அந்த தண்ணிக்குள்ளே போடு. மோசே என்ன செய்கிறாரு? மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அந்த மரம் அப்படியே கசப்பை பூரா உறிந்தி விட்டு குடிப்பதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தண்ணீராக என்ன செஞ்சிச்சு, மாறிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மரம் யாரை குறிக்க தெரியுமா? இரட்சகர் இயேசுவை குறிக்கிறது. அன்பார்ந்தவர்களே,
ஒரு கசப்பான வாழ்க்கை வாழாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழும்படி நமக்கு இருக்கிற அந்த கசப்பான காரியங்களை அவர் உறிந்து கொண்டு நமக்கு ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படி இயேசு நமக்காக சிலுவையில் தொங்கினார். அதனால தான் ஏசப்பா சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது நாக்கு வறண்டு போச்சு. ஆனால் ஒரு காடியை, ஒரு துணியை சுற்றி ஒரு கசந்த தண்ணியை ஏசப்பட்ட ஒரு கம்பில், ஒரு பெரிய கம்பில் அந்த கசந்த தண்ணியை முக்கி ஏசப்பா வாயில் வைக்கிறாங்க. ஏசப்பா அந்த கசப்பை ருசி பார்க்கிறார், அந்த கசப்பை குடிக்கிறார். அந்த நேரத்தில் எப்போது ஏசப்பா சிலுவை மரத்தில் அந்த கசப்பை குடித்தாரோ அந்த நேரத்தில் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மக்களுடைய கசப்பையும் இயேசு எடுத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழும்படி இயேசு நம்முடைய கசப்பை எடுத்துட்டார். இதுதான் சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த கசப்பை எடுத்துக்கொண்ட ஒரு மாபெரும் ஒரு வெற்றி. எத்தனையோ சிலுவையில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழாமல், ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழாமல், ஒரு கசந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ கசப்பான வாழ்க்கையை வாழாமல் ஒரு நிம்மதியான சமாதானமான வாழ்க்கையை வாழும்படி உன் கசப்பை நான் எடுத்துட்டேன், நீ நிம்மதியாக வாழு. ஏசப்பாவுக்கு ஒரு கையை தட்டுவோமா? அப்பாவுக்கு அலை. அந்த கசந்த மாறாவை அவர் டேஸ்ட்டு பார்த்தார். கசப்புன்னா என்ன தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தருக்கு பிடிக்கலையா, அது கசப்பாக நீங்கள் பார்க்குறீங்க, அதான் கசப்பு, அதான் கசப்பான வாழ்க்கை. உங்கள் பக்கத்து வீட்டோட ஏற்று வீட்டு சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்களா, அதான் கசப்பான வாழ்க்கை. உங்கள் அண்ணன் கூட பேசாமல் கசந்து போய் அவன் சரியில் கிரிஜன்னு சொல்லி அவனை முறுமுறுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை அக்கா தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அவன் கசப்பாக பார்க்குறீங்களா? உங்கள் பார்வை கசப்பான பார்வையாக இருக்கா? அதுதான் கசப்பு. ஆனால் ஏசப்பா நீ கசப்பான வாழ்க்கை வாழாமல் ஒரு நிம்மதியான சமாதானமான வாழ்க்கை வாழக்கூடிய கசப்பை அவர் உறிந்து கொண்டார். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல தெய்வம் பார்த்தோம். நமக்காக சிலுவையில் எவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்காரு பார்த்துக்கணும். அதனால் இந்த யாத்திராமத்தில் இந்த கசப்பு தண்ணி என்ன செஞ்சிச்சு? மாறுச்சு. அதான் கசப்பை மதுரமாக என்ன செஞ்சுட்டார்? அதான் காரியம் மாறுதலே முடிகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கசப்பு, எப்படிப்பட்ட போராட்டம் இருக்குமானால் கர்த்தர் அதை மதுரமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணி, அந்த சாபத்தை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? அல்லேலூயா. இங்க நம்ம எல்லாருமே சாபத்துக்குள்ளே கடந்தோம், நம்ம எல்லாமே கட்டுக்குள்ளே கடந்தோம். ஆனால் இயேசப்பா சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. சிலுவையில் கசப்பை எடுத்தது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய பரம்பரையில் ஜென்ம சோகத்தின் ஆவி மூலமாக வந்த சாப கட்டுகளை கலாத்தியர் 3:13 படி சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ சாபமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழக்கூடாது, ஆசீர்வாதமான வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அதான் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா ஒரு சாபமான வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்காக இயேசு என்ன செஞ்சிட்டாரு? அது எப்படி மாற்றுறாருன்னுட்ட அவருடைய ரத்தம் தான். கசப்பு ரத்தம், சாபம் அது ரத்தம்தான், பாவமன்னிப்பு அது ரத்தம்தான், தரித்திரம் அது ரத்தத்தினால தான், ஜெயம் அது ரத்தத்தினால தான், ஐஸ்வர்யம் அது ரத்தத்தை, எல்லாமே ரத்தத்தில் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. ரத்தத்தை சிந்தி தான் உங்களுக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். ரத்தத்தினால விடுதலை, ரத்தத்தினால மீட்பு, ரத்தத்தினால சமாதானம். ஒன்று அல்ல, 2 அல்ல, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை விடுதலை, எத்தனை சமாதானம், எத்தனை ஐஸ்வர்யம், எத்தனை கிருபை, எவ்வளோ பெரிய ஒரு கசப்பை எடுத்துட்டு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர். அப்போ இன்றைக்கி தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும்,
சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் சிலுவையில் உடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிற வசனத்தின்படி மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்துட்டார். அவருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிற ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி பலவீனமாக நம்ம வாழ முடியாது, வாழக்கூடாது, தரித்திரமாக வாழக்கூடாது, நெருக்கமாக வாழக்கூடாது, கசப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, பிரிவினையோடு வாழக்கூடாது என்பதுக்காகவே இயேசு சிலுவையில் 1 அல்ல 2 அல்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்போது தரித்திரம் வருகிறதோ அந்த தரித்திரம் வரும்போது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், என் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால் தரித்திரத்தின் ஆவியை நான் ஆள முடியாது, தரித்திரத்தின் ஆவியின் குடும்பத்துக்கு வர முடியாது. நான் ஐஸ்வர்யவான் என்று வாயை திறந்து விசுவாசித்து நீங்கள் பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தரித்திரத்தின் ஆவி வெளியே போவான். அதை உணரணும். அவர் வாங்கி கொடுத்த அந்த பிளெஸ்ஸிங், வாங்கி கொடுத்த அந்த ஆசீர்வாதம், சாபத்தை முடித்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, துக்கத்தை முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடித்து கொடுத்துருக்காருங்கிறத நீங்கள் விசுவாசித்து எப்போது நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போது உங்களுக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தெய்வம் இயேசு சிலுவையில் உனக்காகவே யாவையும் செய்து முடிப்பா. நன்றி நன்றி ஐயா, உன் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டாரே. நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பா. நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டாரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தா. நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்க கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்க கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே. நன்றி நன்றி ஐயா, என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. இங்கே இருங்களேன், இயேசுடைய ரத்தம் பழைய ஏற்பாட்டிலே வந்துருச்சு. புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் கசப்பை என்ன செய்கிறாரு, டேஸ்ட்டு பார்க்குறாரு. இதே கசப்பை தான் அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கசந்த மாறாவே அந்த மரத்தை போட்ட உடனே என்ன ஆகுது, அந்த மரம் என்ன செஞ்சிருச்சு, கசப்பை பூரா என்ன செஞ்சிருச்சு, எடுத்துருச்சு. அவர்கள் குடித்தார்கள், மகிழ்ந்தார்கள், பிரயாணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் பிரயாணப்பட்டு போகும்போது திடீர்னு ஒரு கசப்பு வரும். நம்ம வாழ்க்கையில் பிரயாணப்பட்டு போகும்போது திருப்பி ஒரு முறுமுறுப்பு வரும். ஆனால் அதை முறியடிப்பதுக்குண்டான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசுனுடைய இரத்தம். அப்போ ஒரு மீட்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்பு அடைஞ்சிட்டேன், வாயை திறந்து பேசணும். ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது இயேசுவின் இரத்தத்தால் நான் விடுதலை ஆகிட்டேன், வாயை திறந்து பேசணும். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது என்று வாயை திறந்து பேசணும். ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது இயேசுவின் இரத்தத்தால் நான் ஐஸ்வர்யவானாக மாறி இருக்கிறேன் என்று வாயை திறந்து பேசணும். ஒரு ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் இரத்தத்தால் நான் ஜெயமான வாழ்க்கை வாழ்கிறேன். இரத்தத்தினால, சிலுவை மரத்தினால அவர் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த 1 2 எத்தனை எல்லாத்தையுமே சிலுவையில் செஞ்சு முடிச்சார். அதான் யாவையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு. அப்போ ஏன் இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த தருத்திரங்கள், அந்த போராட்டங்கள் வருதுன்னு கேட்டால், இதை உணராமல், இதை சிந்திக்காமல், இதை யோசிக்காமல், இதை விசுவாசிக்காமல் இருப்பதுனால தான். அதனால் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் என்ன செய்யணும்,
எப்படி போட்டிருக்கு பைபிளில்? ரட்சிப்பு உண்டாக இதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போ இதயத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசிக்கணும். சிலுவை மரத்தில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நீங்கள் இதயத்தில் விசுவாசிக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்காது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இரத்தத்து மூலமாக வந்த விடுதலையை உணரணும். இரத்தத்து மூலமாக வந்த பாவ மன்னிப்பை நீங்கள் உணரணும். இயேசு இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உள்ளது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெயமான வாழ்க்கை இரத்தத்தில் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கையா இருக்கா? எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தோல்வி, வியாபாரம் பண்ணால் தோல்வி, ஒரு வேலையில் தோல்வி. அப்போ அந்த தோல்வியை எப்படி நீங்கள் ஜெயமாக மாறுதலாக மாற்ற முடியும்? கர்த்தர் சொல்கிறாரு, காரியம் மாறுதலை உனக்கு முடிச்சு தரேங்கிறாரு. அந்த காரியம் மாறுதலை முடிப்பதற்கு நம்ம ஒரு காரியத்தை கையாள வேண்டும். உங்கள் வாழ்க்கை தோல்வியிலே போய்கிட்டு இருக்கு. ஜெயத்தை பார்க்க முடியல, வெற்றியை பார்க்க முடியல. அதான் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஒரு நீங்கள் ஜெயத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா, ஒரு வெற்றியை பார்க்காம இருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஒரே ஒரு காரியம்தான், மரணம் நேரடிதாக இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ இரத்தத்தில் ஜெயம் இருக்கு, இரத்தத்தில் வெற்றி இருக்கு, இரத்தத்தில் விடுதலை இருக்கு. ஒரு மரண போராட்ட வருமானால் இயேசுவின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அந்த திருவிருந்து எடுக்கும்போது மட்டும்தான் ரத்தத்தை குறித்து பேசுகிறோம், ரத்தத்தை குறித்து தியானிக்கிறோம். ஆனால் ரத்தத்தை நீங்கள் டெய்லி யோசிக்கணும். அதான் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்க, செய்யுங்கள். அப்போனா இந்த காரியத்தை நினைக்கணும். எதை நினைக்கணும்? தேவையில்லாத கவலை, போராட்டம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் அடித்தான், ஏன் இப்படி போனார், ஏன் வந்தார், ஏன் இருந்தார், ஏன் உட்காந்தார், ஏன் சாப்பிட்டார், ஏன் தூங்கினார், இப்படி கண்ட காரியங்களை யோசித்து யோசித்து பேசுகிறத காட்டிலும் விடுதலை வாங்கி கொடுக்குற காரியத்தை யோசிக்கணும், வெற்றி வாங்கி கொடுக்குற காரியத்தை யோசிக்கணும். அந்த கார வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை அந்த இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறது, அதை யோசிக்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கொரிந்தியரில் நம்ம திருவள்ளுவருக்கும் சொல்கிறோம், நான் அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து, கொரிந்தியரில் சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்க, செய்யுங்கள். ஆமென். அப்போ இந்த சிலுவையில் அடித்ததை ரத்தம் சிந்தினதை என்ன செய்யணும்? நீங்கள் நினைக்கணும், நினைக்கணும். டெய்லி இயேசுவின் ரத்தத்தை வாயில் உச்சரிக்காமல் நான் படுக்கிறது கிடையாது. இயேசுவின் ரத்தம் உங்கள் வாயில் உச்சரிக்கப்படணும். எப்போ அந்த இயேசுவின் ரத்தம் உச்சரிக்கப்படுகிறதோ அப்போது பாவ மன்னிப்பு, விடுதலை. ரெண்டாவது இன்னொரு பெரிய மேற்று என்ன தெரியுமா? ரோமரில் போட்டிருக்கு, அவர் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாய் மாறி இருக்கிறீங்க. ரத்தத்தில் என்னவா மாறி இருக்கிறான்? நீதிமான் என்ன தெரியுமா? நம்மளை தூய்மைப்படுத்தி, நம்மளை பரிசுத்தப்படுத்தி, ஒரு யோக்கியமான ஒரு 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 உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி என் ரத்தத்தில் உன்னை நான் மாற்றி அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதான் நீதிமான். நீதிமானா ஒரு உண்மை உள்ளவன். நீதிமானா அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லை. நீதிமானா சகல சம்பூர்ணமும் அவன்கிட்ட இருக்குது. ஏசியா 58 சொல்லுது, என்னை அழைத்தவர் சமீபத்தில் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகள் யார்? எங்க ஏசப்பா வந்து நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நீக்கி போட்டு உங்களை என்னை அவர் இரத்தத்தினாலே நீதிமானாக மாற்றிருக்கிறார். நான் நீதிமான். அல்லேலூயா. நீங்களாம் யார்? நான் நீதிமான். அவர் சாபத்தை மாங்கிறேன்.
முந்திலாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஏசப்பா சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்திருக்கிறாரு, பாவத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, அதனால் ஈஸ்டர் கொண்டாடுவோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேசாக விட்டுருவோம். ஆனால் அந்த இரத்தத்தினால வந்த அந்த விடுதலையை யாரும் சிந்திக்கிறது கிடையாது. ஏனுங்களேன், இப்போ நம்ம ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ முடியும். எப்போ வாழ முடியும்னு கேட்டால் அவரை நினைக்கணும். அவரை நினைக்கணும். எதை நினைக்கணும்? அவர் சிலுவையில் தொங்கி எனக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்கிறார், அதை நினைக்கணும். அதான் ரோமரில் போட்டிருக்கு, அதான் கொரிந்தியரில் போட்டிருக்கு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்போ நான் நினைக்கிறேன். தேவையில்லாத காரியத்தை நினைக்கிறத விட்டுவிட்டு அவர் சிலுவையின் இரத்தத்தாலே எனக்கு மீட்பு, அவர் சிலுவையின் இரத்தத்தாலே எனக்கு விடுதலை, அவர் சிலுவையின் இரத்தத்தாலே எனக்கு சமாதானம், அவர் சிலுவையின் இரத்தத்தாலே எனக்கு ஜெயம், அவர் சிலுவையின் இரத்தத்தாலே எனக்கு வந்து ஐஸ்வர்யம், அவர் சிலுவையின் இரத்தத்தாலே நான் நீதிமான் அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி இப்படி வாயை திறந்து இப்படி பேசினாலே போதும், உச்சரித்தாலே போதும், நினச்சாலே போதும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருவார். ஆமேன். எல்லாமே இரத்தத்தில் அடங்கியிருக்கு. அதனால் அனுதினமும் உங்கள் வாயில், உங்கள் யோசனையில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் நினைவில் அந்த இரத்தத்தை யோசிக்கணும், இரத்தத்தை பேசணும், இரத்தத்தை தியானிக்கணும். இரத்தம் வாயில் வரணும். இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் வலது கை தலையில் வைங்க. இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் இரத்தத்தால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு செழிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் என் சாபத்திலிருந்து ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு ஜெயமான வாழ்க்கை வந்துவிட்டது. இயேசுவின் இரத்தத்தால் நான் ராஜாவான வாழ்க்கை வாழ்வேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் ஆசாரிய வாழ்க்கை வாழ்வேன். அல்லேலூயா. இவ்வளோ காரியங்களை நம்ம இரத்தத்து மூலமாக ஏசப்பா வாங்கி கொடுத்துருக்கு. எனக்கு வந்து நிறைய இடத்துல போகிற இடத்துல ஒரு கனம், ஒரு உயர்வு, ரெஸ்பான்சிபிள், ஒரு மரியாதை நிறைய கிடச்சிட்டு வருது. இப்போ போகிற இடத்துல எப்படி இது கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு காரியத்தை நான் அடிக்கடி பேசுகிற வழக்கம். வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, சொல்லுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை. இப்ப கவனிங்க. இப்ப நீங்க யாரு? ராஜா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் ராஜா வாழ்க்கை வாழ்வேன். இயேசு இரத்தத்தால் எனக்கு ராஜா வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இதை நீங்கள் மறந்துடாதீங்க தாய்மார்களே. உங்களுக்கு எப்போ பணப்பிரச்சனை தரித்திரம் வருதோ அப்போ அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தோம். ஏன் தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அதனால் எந்த தரித்திரனாவையை நாளும் கூட செய்ய முடியாது. எப்போ நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களோ அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். எப்போ துக்கமாக இருக்கீங்களோ மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு சுகத்தை கொடுத்து, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி பேசுங்க. அது சொல்லுங்க வாயை திறந்து. பிரச்சனைகளை பெருசாக பேசாதீங்க, விடுதலையை பெருசாக பேசுங்க, மீட்பை பெருசாக பேசுங்க, சமானத்தை பெருசாக பேசுங்க. ஏசப்பா எவ்வளோ காரியம் செஞ்சாலும் ஆனால் ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். சமானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கி சமாதானமான ஒரு பகை இல்லாத ஒரு சமாதானமாக வாழ்க்கை குடும்பத்தில் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். காரணம், சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. சமாதான காரணர் சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. அல்லேலூயா.